இல்ல ஜோதிகா, இது உண்மை இல்ல. இதுல இருக்கிறது நான் இல்ல. இதுல ஏதோ தப்பு இருக்கு. எது தப்பு? அத போட்டோஷாப்னு சொன்ன மாதிரி இத கிராபிக்ஸ்னு சொல்ல போறியா? என்ன நீயுமா ஜோதிகா இத நம்புற? நான் தான் இத முழுசா நம்புறேன். எந்த பொண்ணுமே மானமே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை காட்டுறானா, கண்டிப்பா நீதான் தப்பு பண்ணிருப்ப. ஐயோ ஜோதிகா, சத்தியமா நான் எந்த தப்பும் பண்ணல. வாயை மூடுடா. உன்னை போய் நம்புன பாரு. ஐயோ ஜோதிகா, ஜோதிகா. இல்ல ஜோதிகா, சொன்ன கேளு ப்ளீஸ். ஜோதிகா, என்னால இன்னொரு பொண்ணு கூட என் வாழ்க்கையை பங்கு போட்டுக்க முடியாதுமா. இது பாரு, நம்ம எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம்டா. அழாதடா. இல்லம்மா, நான் இப்பவே என் வாழ்க்கையை முடிச்சு. ஜோதிகா, என்ன பண்ற? அக்கா, ஏய் ஜோதிகா, ஏய் என்னாச்சுங்க பாரு. ஜோதிகா, என்னாச்சு? என்னாச்சுன்னு சொல்லு. சர்வேஷ், அழாத, அமைதியா இரு. அக்கா இருக்கேன்ல. மச்சான், அந்த பையனை கூட்டிட்டு வாங்க. என்ன மன்னிச்சிரு பிரியங்கா. உன் கூட இவர் உருவத்துல இருந்தது நான் தான். எங்க நீ என் அழகு காரணம் காட்டி என்னை வெறுத்து ஒதுக்கிடுவோன்னு தான் நான் சர்வேஸ் உருவத்துல உன் கூட நெருங்கி பழகிட்டேன். என்ன சொல்றீங்க? ஆமா பிரியங்கா, ஒரு நல்ல காரியத்துக்காக சர்வேஸ் மாதிரியே ஒரு முகமுடியை மாட்டிக்க வேண்டியதா போச்சு. அந்த காரியம் முடிஞ்சதும் அதே உருவத்தில் இருந்த என்ன நீ பார்த்த, என்கிட்ட பேசின, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆனா லூசாடா நீ? நான் என்ன உன் உருவத்தை பார்த்தா லவ் பண்ண? கொஞ்ச நேரத்துல இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையை கெடுத்து பாத்தியே. நீங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. வா. இப்பயாவது என்ன புரிஞ்சுக்கிட்டியா ஜோதிகா? சாரிடா புருஷா. என்னடா நாளைக்கு வரைக்கும் டைம் கொடுத்தா இப்பவே வந்து நிக்கிற? அந்த அளவுக்கு ஸ்பீட் ஆயிட்டியா? பரவாயில்ல நண்பா, உன் பயத்துக்கு ஒரு பாராட்டு, உன் சேவைக்கு ஒரு சல்யூட். சரி கொடு. அந்த அர்ச்சனா என்னை பத்தி என்னெல்லாம் ஆதாரம் ரெடி பண்ணி வச்சிருக்கான்னு நான் பார்க்கணும். கொடு. என்னடா மந்திரிச்சு விட்ட ஆடு மாதிரி அமைதியா இருக்க? சரி, அர்ச்சனா கிட்ட இருந்து எடுத்துட்டு வந்த ஃபைல் எங்க? சுதாகர், என்னால முடியலடா. என்னடா முடியல? எதுவுமே முடியலடா. என்னால அர்ச்சனாவை நெருங்கவே முடியலடா. ஆனா போலீஸ் என்ன நெருங்கிக்கிட்டு இருக்க? டேய் புரிஞ்சுக்க சுதாகர், எனக்கு இதெல்லாம் புதுசா இருக்குடா. இத பாரு, நான் உங்ககிட்ட காரணம் எல்லாம் கேட்கல, என்ன பத்தின ஆதாரம் எங்கன்னு தான் கேட்டேன். அந்த ஃபைலை உன்னால எடுத்துட்டு வர முடியுமா முடியாதா? ப்ளீஸ்டா, வேற ஏதாவது கேளுடா, கண்டிப்பா பண்றேன்டா. வேற ஏதாவது கேட்டா பண்ணுவியா? கண்டிப்பா பண்ணுவேன்டா, என்ன நம்பு சுதாகர். அப்போ சக்தியை டிவோர்ஸ் பண்ணிட்டு வா.
என்னடா யோசிக்கிற? இப்பதான் நான் எது சொன்னாலும் செய்வேன்னு சொன்னேன். என்ன ஏன்டா இப்படி கொள்ற? நான் உயிரோட இருக்கணும்ல, அதனாலதான். இத பாரு ஷரத், போலீஸ் கிட்ட இருக்கிற எல்லா ஆதாரமும் எனக்கு வேணும். அதை எடுத்துட்டு வர வேண்டியது உன்னோட தலையெழுத்து. உனக்கு வேற வழியே இல்லை. இந்த 2ல 1 தொடுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி 2வது சான்ஸ் கூட உனக்கு இல்லை. தூக்கோ துப்பாக்கியோ மரணம் நிச்சயம்ன்றதான் உன் நிலைமை. இதுக்கு மேலே நீ ரொம்ப யோசிச்சேன்னு வச்சுக்கைய, நான் யோசிக்காம சக்தி கிட்ட பேச வேண்டியிருக்கு. தேவையில்லாம என்ன டென்ஷன் பண்ணாம நடக்கிற வேலையை பாரு, போ. டேய் 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 ப்ளீஸ்டா, கொஞ்சம் யோசிடா ப்ளீஸ்டா. ஐயோ, உனக்கு சொன்னா புரியாது போல இருக்கே. ஒரு நிமிஷம் இரு. நான் சக்தி கிட்டயே பேசுறேன். டேய் டேய், தொலைக்கிறேன்டா, செத்து தொலைக்கிறேன்டா. சாகிறதுக்கு முன்னாடி அந்த ஃபைல் எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சாவுப்போம். இன்னும் ஆனந்தும் ஸ்ரேயாவும் காணும். இதோ வந்துட்டானே. டே ஆனந்த், என்னடா போகும்போது ஸ்ரேயாவோட போன, வரும்போது தனியா வந்திருக்க? ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரும்போது ஸ்ரேயாவோட அப்பா வந்தாருமா. அப்படியே அவர் கூட வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவ கிளம்பிட்டா. சரி, செக்கப்லாம் முடிஞ்சதா? டாக்டர் என்ன சொன்னாரு? வழக்கம் போலதான். அவளை நல்லா சாப்பிட சொல்லிருக்காங்க. இதுக்கு மேல உன் பொண்டாட்டிக்கு எப்படி சமைச்சு கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியவே இல்ல. என்னன்னா ஸ்ரேயா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா போல. ஆமா, அதுக்குள்ள உனக்கு எப்படி தெரியும்? தோ போன உடனே அழகா போட்டோ எடுத்து Facebookல போட்டுட்டா. அதுக்குள்ள போட்டுட்டாளா? போட்டோ போட்டது மட்டும் இல்லக்கா, போன் போட்டு ஏண்டி இன்னும் என் போட்டோக்கு லைக் போடல அப்படின்லாம் கேக்குறா. அதானே, ஏன் போட்டோவை பார்த்தது ஒரு லைக் போட்ட குறைஞ்சா போயிடுவேன்? லைக்ன்றது அவங்கவுங்களா போடணும். இப்படி போன் பண்ணி மிரட்டி எனக்கு லைக் போடுன்னு கேட்டுலாம் வாங்க கூடாது. அம்மா, நீங்களும் மாமா? இல்லடா. அம்மா வா பூமிகா. வாங்கக்கா, வாங்க. இவங்க என் மலை கிராமத்துல இருந்து வந்திருக்காங்க. வாங்க வாங்க. இதோ இவரை நான் சித்தப்பான்னு கூப்பிடுவேன். வணக்கம்மா. இவங்கள சித்தின்னு. இவங்க இவங்களோட பொண்ணு. 3 பேரும் இங்க ஒரு வேலையா வந்திருக்காங்க. கொஞ்ச நாளுக்கு இவங்க இங்க தங்கிக்கலாம்லம்மா. என்ன பூமிகா அது? இதெல்லாம் என்கிட்ட கேட்கணுமா? தாராளமா தங்கட்டும். நாங்க வெளியில தான் தங்கிக்கலாம்னு சொன்னோம்மா. பூமிகா தான் இங்கே தங்கிக்கலாம்னு சொல்லுச்சு. என்னங்க இது? இவ்ளோ பெரிய வீட்டை வச்சுக்கிட்டு நீங்க எதுக்கு வெளியே தங்கணும்? நீங்க எவ்வளவு நாள் வேணாலும் இங்கேயே தங்கலாம். எங்க பூமிகா அக்காக்கு சொந்தக்காரங்கன்னா நீங்க எங்க எல்லாருக்கும் சொந்தக்காரங்க தான். நீங்க இங்கேயே தங்கிக்கோங்க சார். உங்களுக்கு எந்த குறையும் இல்லாம நாங்க பாத்துக்கிறோம். அக்கா, என்னக்கா சார் மோர்னு கூப்பிட்டுக்கிட்டு? பூமிகா அக்காக்கு அவர் சித்தப்பானா நமக்கும் சித்தப்பா தானே. அப்ப நம்ம சித்தப்பா சித்தினே கூப்பிடுவோம். சரி. அவ 2வது பொண்ணு ஜோதிகா. இப்படிதான் எல்லார்கிட்ட ரொம்ப ஈஸியா ஓட்டிப்பா. பூமிகா, நம்ம கிராமத்துல நீ பட்ட கஷ்டத்துக்கு இங்க ஒரு நல்ல குடும்பம் உனக்கு கிடைச்சிருக்கு. இவங்க எல்லாரையும் பார்க்கும்போதே என் மனசு ரொம்ப நிறைஞ்சு போச்சு பூமிகா. உன் பேர் என்னம்மா? குயிலி. வா, சூப்பர் பேர்ல. சித்தப்பா, சொல்லுமா. உங்க 3 பேருக்கும் மேல ஒரு ரூம் இருக்கு இல்லம்மா? சரி, மேல வாங்க. ஃப்ரெஷ் ஆயிட்டு அப்புறம் சாப்பிடலாம். வாங்க வாங்க. வரமா. வாங்க. இதுதான் உங்களோட ரூம். குடு. உள்ள ஹீட்டர் இருக்கு. சுடு தண்ணி போட்டு குளிச்சுக்கோங்க, சரியா? நான் போய் உங்க 3 பேருக்கும் டிஃபன் ரெடி பண்றேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்க்கா, நீங்க இங்கேயே இருங்க. இல்ல குயிலி, உங்களுக்கு டிஃபன் ரெடி பண்ணணும் இல்லையா? இருங்க, வந்துடுறேனா. அதான் வேணான்னு சொல்றால. அப்புறம் என்ன? போய் பேசாம உட்காரு. என்னடி பாக்குற? எங்களை விட்டுட்டு நீ எங்கேயோ போக கூடாது. நீ எப்பவும் எங்க கண் பார்வையிலே தான் இருக்கணும், புரியுதா? போடி, போய் உட்காரு. போய் உட்காருடி.
ஹாய்ண்ணா, குட் ஆஃப்டர்நூன். ஹலோ அண்ணா. அண்ணா, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? அண்ணா. வா தீபா, எப்போ வந்த? நான் வந்து 2 கேள்வி உன்னை கேட்டுட்டேன். நீ தான் ஏதோ பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்க. பயங்கர யோசனையெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் சாதாரண யோசனை தான். ஷரத்தை பாத்தியா? அவனை பத்தி யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அவன் இப்போதைக்கு கீ கொடுத்து ஆடுற பொம்மை மாதிரி தான். அவனுக்கு நான் கீ கொடுத்து அனுப்பிட்டேன். இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் அவன் பாட்டுக்கு ஆடிக்கிட்டே இருப்பான். அப்போ எதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்க? எல்லாம் உன்னோட ஃபியூச்சரை பத்தி தான். சரி, சாப்பிடுவா. தீபா ஒரு நிமிஷம். என்னம்மா, நான் உன்னோட ஃபியூச்சரை பத்தி பேசிட்டு இருக்கேன், நீ அதை காதலியே வாங்கிக்காம சாப்பிட கூப்பிட்டு இருக்க. அதான் நான் காதலே வாங்கலன்னு உனக்கே தெரியுது இல்லைண்ணா. காதல வாங்காத எந்த விஷயமும் மூளைக்கு போகாது, மூளைக்கு போகாத எந்த விஷயமும் மனசுலயும் நிக்காது. நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியும் நினைக்கிறேன். புரியுது, நல்லாவே புரியுது. ஆனா இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருக்க போற? எத்தனை நாள்னு எனக்கு தெரியாது, ஆனா இப்படியே இருக்கலாம் தான் தோணுது. ஏன் தீபா, சரத்தை மனசுல வச்சுக்கிட்டு எப்படி இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு யோசிக்கிறியா? நீ இப்ப சரின்னு சொல்லு, அவனை சக்தியை டிவோர்ஸ் பண்ணிட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்ற. சேச்சே, எனக்கு அப்படிலாம் அவன் வேணானா. எனக்கு ஷரத் கிட்ட பிடிச்சதே அவனோட கட்ஸு தானா. ஆனா இன்னைக்கு அவன் கூனி குறுகி கும்பிடு போட்டு உன் முன்னாடி எனக்கு அவனை சுத்தமா பிடிக்கலண்ண. அதுவும் இல்லாம எப்போ ஒரு பிரச்சனையில இருந்து உன்னை வெளியே கொண்டு வராம நல்லவ மாதிரி வேஷம் போட்டானோ அப்பவே என் மனசுல இருந்து அவன் வெளியே போயிட்டான். எனக்கு அவனை விட நீதான் என்ன முக்கியம். இதான் இந்த வார்த்தைக்கு தான் உனக்கு ஏதாவது பண்ணணும்னு எனக்கு தோணுது. இப்போ என்ன, உனக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளவுதானே? முதல்ல நீ இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வா, கண்டிப்பா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இது பார், ஷரத் இருக்கிற வரைக்கும் என்னை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. அவன் கடைசி வரைக்கும் என்னை காப்பாத்திக்கிட்டே இருப்பான், இருக்கணும். அதனால என் பிரச்சனையை நீ மைண்ட்ல வச்சுக்காம நான் சொல்றத மட்டும் சரி, ஓகேவா? சரிண்ணே, இப்ப சாப்பிடவா. வாங்க சார். சார் சொல்லுங்க சார், என்ன தேடி இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க? சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேன். அதனால என்ன சார், எனக்கு தேவையான விஷயத்தை பற்றி பேசணும்னா நான் தானே உங்களை தேடி வரணும். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நீங்கள் எங்கள் கலெக்டர் அம்மாவோட அக்கா வீட்டுக்காரர், அவங்களுக்காகவாவது நீங்கள் சொன்ன உடனே வந்திருப்பேனே சார். சரி விடுங்க சார், ஒரு முக்கியமான விஷயம், அதை உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு தான் வந்தேன். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? சார் எங்கிட்ட தயக்கம் என்ன உங்களுக்கு? எதுவாக இருந்தாலும் கேளுங்க சார். அது ஒன்றும் இல்லை சார், ஒரு சின்ன விஷயம்தான். ஆனால் நான் இப்போ உங்ககிட்ட கேட்க வந்ததை அர்ச்சனா மேடம் கிட்ட சொல்ல வேண்டாம். மேடம்க்கு தெரியக்கூடாத அளவுக்கு அப்படி என்ன சார் விஷயம்? அது ஒன்றும் இல்லை, குடிசை மாற்று வாரியத்திலிருந்து ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறதா கேள்விப்பட்டேன். ஆமாம் சார், நெக்ஸ்ட் மந்த் டெண்டர் விட போகிறோம். ஓ அப்படியா? அதான் சார், அந்த டெண்டர் எந்த தேதியில் விட போறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் தான் வந்தேன். என்ன சார் நீங்கள் இதை கலெக்டர் மேடம்கிட்டே கேட்டுக்கலாமே. இல்லை சார், அந்த டெண்டரை எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தான் எடுக்க போறாரு. இது தெரிஞ்சா அர்ச்சனா என்ன தப்பா நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதுவும் சரிதான் சார், மேடம்க்கு தான் ரெக்கமெண்டேஷனே பிடிக்காதே. நானும் ஆக்சுவலா அவருக்காக ரெக்கமெண்ட் பண்ணல, ஜஸ்ட் இந்த விஷயம் தெரிஞ்சா அவரும் கொஞ்சம் ரெடி ஆகிடு வரல, அதனால தான் நேரில். நீங்க ஃபோன்லயே கேட்டுக்கலாமே. நேரில் வரவும் என்னவோ ஏதோ பயந்துட்டேன் சார். இல்லை சார், அது அவ்வளோ மரியாதையா இருக்காதுல்ல சார், சில விஷயங்களை நேரில் தான் சார் பேசணும். சரி சார்,
டீயா காஃபியா என்ன சாப்பிட்றீங்கன்னு சொல்லுங்க சார். இல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் சார். நான் வரும்போது சாப்பிட்டு தான் வந்தேன். சரி சார், அப்ப நான் கிளம்புறேன். சரிங்க சார். ரகுபதி சார், கேட்க மறந்துட்டேன். அந்த சுதாகர் மேட்டர் என்னாச்சு? அதுவா சார், போலீஸ் தேடிக்கிட்டே இருக்காங்க. அவனும் தப்பிச்சுக்கிட்டே இருக்கான். 2 நாளைக்கு முன்னாடி கூட உங்க தலையில கன்னை வச்சு தப்பிச்சிட்டான்னு கேள்விப்பட்டேன். ஆமா சார், அன்னைக்கு நான் மட்டும் கோவப்பட்டு அங்க போகாம இருந்திருந்தா இந்நேரம் அந்த ராஸ்கல் ஜெயில இருந்திருப்பான் சார். ச்சே, அவன் தப்பிக்க நானே ஒரு காரணமா இருந்துட்டேன் சார். விடுங்க சார், அவனால ரொம்ப நாள் தப்பிச்சுட்டே இருக்க முடியாது. அவனை பத்தின எல்லா டீட்டெயில்ஸும் எவிடன்ஸும் அர்ச்சனா மேடம் கைக்கு வந்துருச்சு சார். அவங்க கிட்ட இருக்கிற எவிடன்ஸை வச்சு அவனுக்கு தூக்கு தண்டனை கூட வாங்கி கொடுக்கலாம் சார். அவ்வளோ ஸ்ட்ராங் எவிடன்ஸ் இருக்கு சார். பார்த்து சார், அர்ச்சனா கிட்ட சொல்லி அந்த ஃபைல்ஸ் எல்லாம் பத்திரமா வைக்க சொல்லுங்க. அப்புறம் அது மிஸ் ஆனா அதுக்கப்புறம் அவனை ஒண்ணுமே பண்ண முடியாது சார். அப்படியெல்லாம் மிஸ் ஆகக்கூடாதுன்னு தான் அவங்க அந்த ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து கலெக்டர் ஆஃபீஸில் வைக்காம வீட்டில் வச்சிருக்காங்க. அவங்கள மீறி அந்த ஃபைல்ஸை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது சார். எது எப்படியோ சார், அந்த சுதாகர் சீக்கிரம் அரெஸ்ட் ஆகணும், அவ்வளவுதான் சார். நிச்சயமா சார், கண்டிப்பா அரெஸ்ட் ஆமா சார். வெரி குட் சார், வெரி குட். அவன் சீக்கிரமா அரெஸ்ட் ஆகணும். நான் கிளம்புறேன் சார். சரிங்க சார், வாங்க சார். வரேன். ஜோதிகா, ஜோதிகா, சீக்கிரம் வாமா. சொல்லுங்கம்மா. பூமிகாவை கூட்டிட்டு வா, கிளம்பலாம். என்ன எல்லாரும் இங்கே வெளியே கிளம்பிட்டீங்க போல இருக்கு? ஆமா சித்தி, எல்லாருமே குடும்பத்தோட கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு தான். முடிஞ்சா நீங்களும் வாங்களேன், எல்லாரும் சேர்ந்து போயிட்டு வரலாம். இல்லம்மா, வாங்க. நாங்க பஸ்ல வந்தது ரொம்ப களைப்பா இருக்கு, அதனால நீங்களே போயிட்டு வந்துருங்கம்மா. சரி பூமிகா, அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும். நீ வா, நம்ம போயிட்டு வந்துடலாம். சரிம்மா, எனக்கும் கோயிலுக்கு வரணும் போலதான் இருக்கு. வாங்க போலாம். அப்படின்னா நானும் உங்க கூட வரேன்க்கா. நீ எதுக்கு? நீ வீட்லயே இருமா, நாங்க போயிட்டு வந்துடுறோமே. சரியா? இல்லக்கா, இங்க இருந்தா ரொம்ப போர் அடிக்கும். நானும் உங்க கூட கோவிலுக்கு வரேன்க்கா. ஆமாமா, நீ எப்பவும் பூமிகா அக்கா கூட தான் இருக்கணும். பூமிகா, நாங்க ரொம்ப நாள் கழிச்சு உன்னை பார்க்க வந்திருக்கோம். உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியிருக்கு. அவங்க போயிட்டு வரட்டுமே, நீ எங்க கூடவே இரு. சித்தி சொல்றதும் சரிதான். ரொம்ப நாள் கழிச்சு வர மீட் பண்ணிருக்கீங்க, நிறைய பேச வேண்டியது இருக்கும். சரிக்கா, அப்போ நீங்க சித்தி சித்தப்பா கூடவே இருங்க. நாங்க வேணா குயிலியை மட்டும் கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வரோம். அதுவும் நல்ல யோசனை தாம்மா. குயிலி, நீ அவங்க கூட போயிட்டு வரியா? சரிப்பா. சரி, வரட்டும். எதுக்கு அவளா? இவ என் கூடயே இருக்கட்டுமே. நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க, நீங்க போயிட்டு வாங்க. சரி பூமிகா, அவங்களுக்கு என்ன வேணுமோ பார்த்து செய். நாங்க கோவிலுக்கு போயிட்டு சீக்கிரம் சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரி, வரேன்க்கா. சரிக்கா, போயிட்டு வந்து. சரி, சரி, போயிட்டு வாமா. கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு எங்களை போலீஸ்ல போட்டு கொடுக்கலான்னு பாக்குறியா? போட்டோன்னு வச்சுக்க, யாருன்னு உனக்கு தெரியும்ல. என்னடி, நாங்க யாருங்கறத மறந்துட்டியா? நிக்குது ஆடு, அடுக்கு பிராக்கெட்ட போடு, புல்லு கட்ட நீ ஆண்டி, யா குஜான காட்டி நிஜான கைட்டி விடுடா விடுடா. மேட்டரே முஞ்சாதும் நீ புதுசா நீ தூக்கி போடு. பேருடா ஓ பாக்கெட்ட நீ கேளுடா. ஸ்மூதே என் பேருடா பாக்கெட்ட நீ கேளுடா. ஏய்